இப்போ திருச்செந்தூர் எங்களால போக முடியல, முருகப்பெருமான் எங்க வீட்டுக்கு வருவாரான்னு சில பேர் டவுட்டா கேள்வி கேட்கறாங்க. கவலையே படாதீங்க, முருகப்பெருமான் உங்க வீட்டுக்கு நிச்சயம் வருவார். எப்படின்னா, உங்க வீட்டுல என்ன படங்கள், முருகன் படம் எந்த படம் இருக்கோ அதை நல்லா சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் வச்சு வாசனை மிகுந்த மலர்கள் போட்டு ஊதுபத்தி ஏற்றி வைத்து சூடம் சாம்பிராணி தூப தீப ஆராதனையெல்லாம் காமிச்சு முருகாங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி கூப்பிடுங்க. கண்டிப்பா முருகப்பெருமான் உங்க வீட்டுக்குள்ள வந்து நிப்பாரு. இது வந்து சத்தியபூர்வமான உண்மை. இது மட்டுமல்லாமல் திருப்புகழ் எந்த வீடுகள்ல பாடுறாங்களோ, எந்த வீடுகள்ல ஒழிக்கப்படுதோ அந்த வீடுகள்ல கண்டிப்பா முருகப்பெருமான் வந்து நிற்பாருங்கிறது ஐதீகம். முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முருகன் ஓடோடி வருவாராம். திருப்புகளுக்கு அவ்வளோ மகத்துவம். யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க, டெய்லி ஒரு திருப்புகழ் பாட்டு பாடுங்க. உங்க வேண்டுதல்களை முருகப்பெருமான் முன்னாடி வைங்க. கண்டிப்பா முருகப்பெருமான் ஓடோடி வருவான். அவனோட வேல் வந்து நிற்கும். முருக பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வச்சுக்கோங்களேன், முருகப்பெருமான் வேல் வந்து முன்னாடி வந்து நிற்கும். உங்களுக்கு பாதுகாப்பு கவசமா வந்து முருகப்பெருமான் வேல் நிற்கும். உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேண்டுமோ திருப்புகள் பாடலை பாடிட்டு அந்த வேண்டுதலை வைங்க. கண்டிப்பா அந்த வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறுங்கிறது ஐதீகம். முருகப்பெருமான் சாதாரண தெய்வம் கிடையாது, பேசும் தெய்வம். உங்களோட நேருக்கு நேரம் பேசக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். திருப்புகள் பாட பாட உங்க முருகப்பெருமான் உங்களுக்கு நேரிலே காட்சி தருவார். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.